1999 இந்த நாடி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 99 முதன்முறையாக இந்த நாடி நடத்தும் போது என் முன்னால் இருந்தவர் அத்தனை பேருக்கும் நாடி தெரியாது. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு தனிக்காட்டு ராஜா. நான் என்ன சொன்னாலும் வந்து சரி, அது ரைட்டோ தப்போ அது வேற விஷயம். அன்னைக்கு கற்பனை யூனிவர்சிட்டி போல பல யூனிவர்சிட்டிகள் இல்லாத காரணத்தினால் நிறைய பேர் படிச்சுட்டு வரல, பேசிக் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் தொழில்முறை ஜோதிடர்களாக இருந்த காரணத்தினால் அவங்களுக்கு பேஸ் தெரியுங்கிற காரணத்தினால முன்னால வந்து உட்கார்ந்து நாடியை படிக்கிறார்கள். அன்றைய நிலை வேறு. இன்னைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னால் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாதி பேரு ஜோதிடத்தில் பட்டம் பெற்றவர்கள். பாலு, இதுக்கு என்ன அவசரமா? இப்போ அதில் அப்படி கொடுத்துக்கலாம், கொடுங்க. நோ டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் அதாவது ஒரு தாட் ப்ராசஸில் பிளாக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் அது வராது. அது ஒரு பெரிய இடைஞ்சல். அது ஏன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம அதைத்தானே பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் வந்துச்சுன்னா சரியான பேஜ் தடைப்பட்டு போகும். அதனால லாஸ் உங்களுக்கு தான். அந்த வருஷத்தில் இருந்ததற்கும் இந்த வருஷத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், என் முன்னால் உட்கார்ந்திருக்க அத்தனை பேரிலுமே கிட்டத்தட்ட ஒரு 90% ஜோதிடத்தில் 2 பட்டம் 3 பட்டம் 4 பட்டங்கள் எல்லாம் பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னோடிகள். உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள போகிறேன், என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு விட நான் கொஞ்சம் முன்னோடியா வந்ததுக்கு காரணம் அந்த 10 வருஷம் பிராக்டிஸ். அந்த 10 வருஷம் பிராக்டிஸ்ல எங்கெங்கே இடைஞ்சல்கள் வரும், எங்கெங்கே அதை தீர்க்கணும், எங்கெங்கே அது தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை தான் இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்ஜி ராவ் பிருகநந்தி நாடி எழுதியிருக்கும் இப்போது நாம் பின்பற்றக்கூடிய நாடிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆர்ஜி ராவ் ஒரு சில கட்டுக்கோப்புக்குள் வைத்துக்கொண்டு லக்னமே தேவையில்லை என்று சொல்லி அதே அதை நிரூபித்து அதற்கான புத்தகங்களை எழுதி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் சில சமயங்களில் லக்னத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே நுழைகிறது. ஏன் லக்னத்தை பயன்படுத்தலாம் சொல்லும் போது சில கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு லக்னம் தேவைப்பட்டது. ஆகினால லக்னத்தை நாம் பின்னால லேசா உள்ள நுழைச்சிட்டோம். அதுக்கு பிறகும் கூட சில ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது, உதாரணத்திற்கு இப்ப ராகுவும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த ராகுவும் செவ்வாயும் கட்டத்தில் இருக்கிறது என்று சொன்ன உடனே இப்ப உங்களால் என்ன சொல்ல முடியும்? அந்த கட்டத்தில் ராகுவோ செவ்வாயோ அல்லது குருவோ அல்லது சனியோ வரும்போது விபத்து வரும் அப்படின்னு மொத்தமா முடிச்சிடறோம். அப்படித்தானே? விபத்து வரும்னு நம்ம சொல்றோம். ஆனா எத்தகைய விபத்து வரும்? தலையில் அடிபடுமா, கழுத்தில் அடிபடுமா, காலில் அடிபடுமா, கையில் அடிபடுமா, இடுப்பில் அடிபடுமா தெரியாது. ஸோ அதை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பாவா தேரியும் உள்ள நுழைக்க வேண்டும். அட்லீஸ்ட் காலபுருஷனுடைய எத்தனாவது வீட்டில் அந்த காராகிரகம் சேர்ந்து இருக்கிறது, அதற்கான விபத்துக்கள் வருங்கிறது இப்போ உள்ள கொஞ்சம் லேசா நம்ம உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப கொஞ்சம் நம்ம பாவா தேரி வருது. ஆஃப் லேட் என்ன ஆயிடுச்சு, இந்த பாம்பேல இருந்து சப்தரிஷி நாடி அஸ்ட்ராலஜின்னு ஒரு சப்டிவிஷன்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளிவருகின்றன. டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா பழைய விஷயங்கள் வருகின்றன. அதில் பார்த்தோம்னா பிருகு சரல் பத்ததின்னு ஒன்று வந்திருக்கு, பிருகு சைக்கிள் பத்ததின்னு ஒன்று வந்திருக்கு. அந்த பிருகு சைக்கிள் பத்ததிக்கும் பிருகு சைக்கிள் பத்ததிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நமக்கு நாடிக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, ரெண்டும் எழுதியது பிருகுதான். அது பிருகநந்தி நாடி என்பதும் பிருகனுடைய கான்செப்ட் தான் பயன்படுத்துகிறோம், இதுலேயும் பிருகனுடைய கான்செப்டை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் பயன்படுத்துவதில் சில வேறுபாடுகள் உண்டு. பார்த்த உடனே பலன் சொல்லுவதற்கான சில அடைமொழிகளை நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த பிருகு சைக்கிள் பദ്ധதி அல்லது பிருகு சைக்கிள் பദ്ധதி, 2 கான்செப்ட் இருக்கிறது. ஆனால் இந்த பிருகு சைக்கிள் பദ്ധதி எல்லாம் எப்படி வந்தது, எதனால் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், காலங்காலமாக எப்படி மறைஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அப்போதான் அந்த சைக்கிளினுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு வந்தது. அது பின்னால் நம்ம பார்க்க போறோம். இது எல்லா டீட்டெயிலும் நம்ம படிக்கணும்னு சொன்னா நமக்கு அடிப்படையில் தெரிய வேண்டியது ராசி
ராசியினுடைய குணங்கள், கிரகம் கிரகனுடைய குணங்கள், ஒன்றுக்கொன்று என்ன முரண்பாடுகள் இருக்கின்றன. இதுதான் நமக்கு அடிப்படை. ஆனால் ராசின்னு சொன்னா பொதுவாக நம்ம மேஷத்திலிருந்து 12 ராசிகளை சொல்லுவது மட்டும் நான் சொல்லலை. அந்த ராசிகள் சொல்லும்போது, லக்னத்தை சொல்லும்போது அந்த ஒவ்வொரு கான்செப்டிலும் முழு பாவத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமா அல்லது ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளுகிறோமா, என்ன லக்னமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். உதாரணத்துக்கு லக்னம் கணக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேஷத்தில் 1ஆம் டிகிரி வந்தால் 1ஆம் டிகிரியிலிருந்து அந்த 30ஆம் டிகிரி மேஷ ராசின்னு சொல்லிக்கிறோம். ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுப்பவர்கள் சப்போஸ் 15ஆம் டிகிரியில் லக்னம் இருந்தால் நீங்கள் அந்த பாவத்தை என்னன்னு சொல்லிக்கிறீங்க, பின்னால் ஒரு 15 டிகிரி, முன்னால் ஒரு 15 டிகிரி சேர்த்து ஒரு மொத்தத்துக்கு ஒரு வீடு, முதல் வீடுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதுவே சப்போஸ் 25ஆம் டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 டிகிரி ரிஷபத்துக்கு வந்துடும், ஒரு 15 டிகிரி மேஷத்தில் இருக்கும். மேஷத்தில் வர வேண்டியது 100 பகுதி மீனத்தோட கம்பைன் ஆகிடும். வீடுகள் மாறிவிடுகின்றன. அப்போ வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை நாம் இங்கே பயன்படுத்துகிறோம். அதே கேபிட்டல் சிஸ்டத்தை வந்துட்டீங்கன்னு சொன்னால், எந்த லக்னம் வருகிறதோ அதிலிருந்து 2வது வீடு எங்கே அது வரையிலும் முதல் வீடு, 2வது வீட்டிலிருந்து 3வது வீடு வரையிலும் வருவது அது 2வது வீடு. அது ஒரு கான்செப்ட். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாடியில் ஒரு கான்செப்டை நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். லக்னம் 1வது வீட்டில் இருந்தாலும் 1ஆம் டிகிரியில் இருந்தாலும் சரி, 4வது டிகிரியில் இருந்தாலும் சரி, 29வது டிகிரியில் இருந்தாலும் அது மேஷம்தான், அது 1வது வீடு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுக்க நம்ம தனித்தனியாக பிரிக்கிறது இல்லை. அது நாடியில் நம்ம வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எங்கே பயன்படுத்த போகிறது, இந்த நாடி எந்த விஷயத்திலிருந்து நமக்கு உள்ளே வந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு எளிமைப்படுத்துவதற்கு ஒரு முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நமக்கு ஜோதிடமே தெரியாதவங்க ஒருத்தர் நம்மகிட்ட வர்றாங்க, எனக்கு பலன் சொல்லுன்னு சொல்றாங்க. எப்படி பலன் சொல்றது? அப்போ பழைய காலத்தின் முனிவர்கள் சில முறைகளை வைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது தேவ கேரளத்தில் வந்திருக்கிறது. அங்கே என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உதாரணமாக நம்மிடம் பலன் கேட்க வரவருக்கு வயசை கேட்கிறோம். வயசு 38 சார் அப்படின்னு சொல்றாங்க. 38 என்று சொன்னவுடனே அவருக்கு நீங்கள் பலனை சொல்ல வேண்டும். அவர் சொல்லுவது வயது, அவ்வளவுதான். வயது எனக்கு 38 ஆகிறது. நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க, நீ என்னத்தை நான் கேட்டு வந்திருக்கிறேன், என்ன பதிலை நீங்க சொல்ல போகிறீர்கள் என்ற கேள்வி வந்தால் அந்த 38க்கு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே நாம் என்ன பயன்படுத்துகிறோம், 12 ராசிகளுக்கும் முதல் வருஷம் முதல் ராசியில் பிறந்ததாக வைத்துக் கொள்ளலாம். அந்த ஒரு வருடத்திற்கான பலன் முதல் வீட்டில், 2வது வீட்டுக்கான பலன் 2வது வீட்டில், 3வது விஷயத்துக்கான பலன் 3வது வீட்டில். அதாவது நம்ம பிருகநிதி நாடில் குருவை பயன்படுத்தும் போல, குரு முதல் வீட்டில் இருக்க கூடும்போது முதல் வருஷத்துக்கான பலன், 2வது வீட்டுக்கு நடந்தா 2வது வீட்டு பலன், 3வது வீட்டுக்கு நடந்தா 3வது வீட்டுக்கு பலன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி லக்னத்தையே 1வது வீடாக வைத்துக் கொண்டால் ஒரு சுற்றுக்கு எத்தனை வருஷம் போகுங்க? 12 வருஷம் போகும். 2 சுற்றுக்கு 3 சுற்றுக்கு அப்ப 38ன்னா பிச்சை என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்படின்னா 2வது வீட்டை பத்தி தான் பேச போறோம்னு அர்த்தம், குடும்பத்தை பத்தி பேச போறோம்னு அர்த்தம், கல்வியை பத்தி பேச போறோம்னு அர்த்தம், பணத்தை பத்தி பேச போறோம்னு அர்த்தம், வீட்டுக்கு வளர்க்குரிய குழந்தையை பற்றி பேச போறோம். அப்ப 38 என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த 2 என்பது நம்ம மனதிற்கு வர வேண்டும். 2 என்றது வந்தவுடனே 2ஆம் பாவம் என்று மனத்திற்கு வர வேண்டும். அப்போ 2ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் எல்லாம் தெரிய வேண்டும். அதுதான் நமக்கு அடிப்படை. அப்போ 1ஆம் பாவத்தின் காரகத்தை தெரிவதை போல 2ஆம் பாவத்தின் காரகத்தையும் நமக்கு தெரிய வேண்டும். சப்போஸ் அதே 36ன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 36ன்னு சொன்னா 36 12 36ன்னா 12வது பலனை பற்றி நம்ம சொல்ல போறோம். சப்போஸ் 40வது வருஷம்னா 4. அப்போ 28ல 4, 52ல 28க்கு 4 தான், 40க்கு 4 தான், 52க்கு 4 தான். அப்ப இந்த 4 நாளுக்கும் வேறுபாடுகள் வருமா வராதா? இதுதான் நாடி ஜோதிடத்துடைய நுணுக்கம். அப்படின்னு சொன்னா முதல் சுற்றத்துக்கான பலன் வேறு,
2வது சுற்றுக்கான பலன் வேறு, 3வது சுற்றுக்கான பலன் வேறு, 4வது சுற்றுக்கான பலன் வேறு. அப்ப 28 சொல்லும் போது அதே 4ஆம் வீடு தான், 16 சொல்லும் போதும் அதே 4 வீடு தான், 40 சொல்லும் போதும் அதே 4 வீடு தான். அப்ப நம்ம என்ன கருத்து எப்படி மாறுபடுகிறது? 16 சொன்னா என்னத்தை பத்தி பேசுவோம்? இங்க நம்ம கவனிக்கிறது சின்ன வயசுல குழந்தை பருவம். குழந்தை பருவம்னா அதாவது இன்ஃபென்ட் ஸ்டேஜ். அதுக்கு பிறகு கல்விக்கான பருவம், அப்புறம் வயது வந்த பருவம், திருமண பருவம், குழந்தை பெறுவதற்கான பருவம், செல்லம் சேர்வதற்கான பருவம் என்று வரிசையாக எடுத்துக்கொண்டே போகலாம். அப்ப கிட்டத்தட்ட 16 சொன்னா இன்வேரிபிளா எதை பத்தி நம்ம பேசுவோம்? கல்வியை தான் பேச வேண்டியது வரும். அப்போ முதல் ரவுண்டுன்னா கல்வி. அதே 2வது ரவுண்டா இருந்தா 28 இருந்தால் திருமணத்தை பத்தி பேசுவோம். 40வது வயசாக இருந்தால் பொருளாதாரத்தை பத்தி பேச போகிறோம். சரி, இப்போ 4ஆம் வீட்டை பத்தி அல்லது 4ஆம் பாவத்தை பத்தி பொதுவா பேசுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க 4ஆம் பாவத்தை பத்தி கேள்விப்பட்டவங்க. ஆனா 4ஆம் பாவம்னா என்னென்ன காரகத்துவம் நமக்கு ஞாபகம் வரணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். வண்டியை பத்தி பேசலாம், வாகனத்தை பத்தி பேசலாம், வீடு பத்தி பேசலாம், குலதெய்வம் பத்தி பேசலாம், தாயை பற்றி பேசலாம், வரிசையா வருது. ஆனா தாயை பத்தி தான் பேசுறாரு, அல்லது குலதெய்வத்தை பற்றி தான் பேசுறாரு, அல்லது கல்வியை பற்றி தான் பேசுகிறார் என்று நாம் எப்படி முடிவுக்கு வருது? இதுதான் நமக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதுவரையிலும் உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா இப்ப நம்ம இதை பற்றி தான் பேச போறார் அப்படிங்கிறதுக்கு நாம் எப்படி நாடியில் இணைக்க போகிறோம், அது கொஞ்சம் அட்வான்ஸ். இப்ப 28ங்கிறது கல்யாணம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்ப எல்லாம் வயசு என்ன சார் ஆகுது? இந்த வயசுல நம்ம படிக்கிறது இல்லையா? 28 படிக்க போறோமா? 40 படிக்கிறோம், 60 போறோம், நான் 80 படிக்கிறேன். அதனால படிப்புக்கு வயசு இல்லை. ஆனா படிப்புன்னு சொல்லுவதாக இருந்தால் அது எப்படி டிசைட் பண்ணுவது? செல்வம் என்று சொல்லுவதாக இருந்தால் எப்படி டிசைட் பண்ணுவது? வீடு வாங்க போகிறேன் என்று சொல்லுவதாக இருந்தால் எதை எப்படி வச்சு டிசைட் பண்றது? இப்ப நம்முடைய கேள்வி 40வது வருடம் நடக்கிறதுன்னு சொல்லியாச்சு. 4ஆம் பாவம் பலன் சொல்ல போகிறோம் என்று சொல்லிட்டோம். அந்த 4ஆம் பாவத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய பதிலை நாம் எப்படி சொல்வது? யாராவது சஜஷன்ஸ் இருக்கா? சொல்லுங்க. ஹோரை எப்படி? சரி, நீங்க எப்படி கால்குலேஷன் வேண்டாம், ஹோரை எப்படி சொல்லுவீங்க? அதாவது முடிஞ்ச அளவு நான் கால்குலேஷன் அவாய்ட் பண்ணவே விரும்புகிறேன். கேட்டா பதில் சொல்லிடணும். சொல்றாரு, இங்க கவனிச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் என்ன ஹோரை ஓடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இப்ப இருந்துச்சுன்னா 11 வரையில் என்ன ஆயிடுங்க? புதன் வரை ஓடுமா? இப்ப புதன் வரை ஓடுகிறது. அப்ப புதன் வரை ஓடுகிறதுன்னு சொன்னா அதே 4ஆம் பாவம்னா நீங்க என்னதை பத்தி பேசணும்? கல்வியை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். வியாபாரத்தை பற்றி பேசலாம். ஏன்னா புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் என்ன வருகிறதோ அப்ப நாம் இங்க என்ன பண்ண வரோம்? பிருகநந்தி நாடியினுடைய தீரி பண்ணும்போது முதல்ல பாவத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம இருந்தோம். இப்ப பாவத்தை பற்றியும் கவலைப்படுகிறோம். ஆச்சுங்களா? ஒவ்வொரு ராசிக்கு என்ன குணங்கள் தேவை, அது எத்தனாம் பாவம் வருகிறது, அதையும் ஹோரையும் கம்பைன் பண்ணோம்னா இப்ப என்னதான் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இன்னும் மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட இருக்கிறது, அதை நான் அந்த பகுதி வரும்போது சொல்றேன். அப்படியானால் ஒவ்வொரு ராசியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ராசியை பற்றி தெரியணும்? இப்போ கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஜென்ரலாகவே தான் போயிட்டு இருக்கிறேன், டீட்டெயில்டாக வேற ஒன்றும் வரல. ஏன்னா எல்லாருமே அட்வான்ஸ் ஸ்டேஜ், நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டா இருக்கு. ராசியை பற்றி ஏன் சொல்லணும்? இப்போ உதாரணமா வீடு வாங்குறேன்னு சொல்ல போறோம். அப்ப வீடுன்னா காரகிரகம் இருங்க, சுக்கரன். இன்னைக்கு சுக்கரன் எங்க இருக்கிறது? மீனத்தில் இருக்கிறது. இப்ப அவன் கேட்கறான், சார் எங்க வீட்டுக்கு என்ன கலர் வெயிட்டு சாயம் பூசணும்? இதுதான் கேள்வி. எங்க வீட்டுக்கு சாயம் பூசணும், பெயிண்ட் அடிக்கணும். என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறது? அப்போ மீனராசி பூரா ஒயிட்னு சொல்லிடலாமா? இல்லைங்க, சொல்லுங்க. அப்ப நம்ம சப்டிவிஷன்ஸ் வரணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒத்து வர்ற மாதிரி வரணும்.
ஆகனால் நாம் என்ன செய்கிறோம், மற்ற சப்டிவிஷன்ஸ் எல்லாம் நான் அதிகமாக மதிப்பதில்லை, ஆனால் துவாதச அம்சம் என்பதை மிக முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்கிறேன். காரணம், ஒவ்வொரு ராசியிலும் 12 ராசி குணங்கள் இருப்பது துவாதசாம்சத்தில். ஒரு ராசி 12 பாகமாக பிரித்தால் அதில் 12 ராசிகளும் இருக்கும். இப்போ மீனம் என்று சொன்னால் மீனத்தில் ஆரம்பித்து கும்பத்தில் முடியும். அது முதல் 2 டிகிரி மீனம், 2வது 2 டிகிரி மேஷம், 3வது 2 டிகிரி, அந்த ஆர்டர் அதில் மாறாது. ரிஷபம், அடுத்தது மீதனம், அந்த ஆர்டரில் வந்தால் கடைசியில் கும்பத்தில் முடியும். இப்போ சுக்கிரன் எந்த பாகையில் இருக்கிறது, இப்போ இன்னும் மைன்யூட்டா வரும், எந்த பாகையில் இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, இந்த உத்தட்டாதி 1 ரத்தத்தாதி 2ங்கிறதெல்லாம் மறந்துருங்க, எனக்கு இது வேண்டாம். ஏன்னா துவாதசாம்சம் என்று சொல்லும் போது 2 டிகிரி கான்செப்டுக்கு வந்துடும். நவாம்சம் கான்செப்ட் பெறும்போது 3 டிகிரி 20 கலை கான்செப்டுக்கு வந்துடும். அதனால அது என்ன டிகிரின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு பெட்டர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜாதகம் போதும் அந்த ஜாதகம் கேபி சிஸ்டத்தில் போடுங்கள். கேபி சிஸ்டத்தில் போட்டால் தான் ஒவ்வொரு கிரகமும் அடுத்த கிரகமும் வரிசைப்படுத்துவதற்கு சௌகரியமாக இருக்கும். 2வது, அந்த கிரகத்துக்கு பக்கத்திலேயே டிகிரியும் கொடுத்துருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம மைனூட் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ சுக்கிரனுக்கு வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, இந்த 12 ராசிகளுக்கும் 12 கலர் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலர். இப்போ சுக்கிரன் சப்போஸ் ரிஷப நவாம்சத்தில் இருக்கிறதுங்கிறதால ரிஷப துவாதசாம்சத்தில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோம். அப்போ நம்ம என்ன பெயிண்ட் சொல்லுவோம்? சனியனுடைய வீடாகிய மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன பெயிண்ட் அடிப்போம்? இந்த இடத்துல தான் கவனிச்சுக்கணுங்க. அந்தந்த ராசியினுடைய கலர் என்னவோ அந்த கலரை சஜஸ்ட் பண்ணணும். அப்போ ஒரு வீடுன்னு சொன்னாலும் கூட அந்த வீட்டுக்குன்னு பொதுவான ஒரு கலர் இருக்கும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லல. சப்போஸ் அதுல டிகிரி கொடுக்கலன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பொது கலருக்கு தான் போயாகணும். சப்போஸ் டிகிரி வைஸா இருந்துச்சுன்னா அந்த பாகைக்குரிய கிரகம் எதுவோ அதனுடைய வர்ணத்தை நாம் சேர்த்த வேண்டும். இது ஏன் இங்க வர்ணங்கள் வருகிறதுன்னு சொன்னால், பின்னால டீட்டெயில நம்ம பராசர வரியை படிக்கும்போது ஒருடைய குணாதிசயங்களை படிக்கும் போதெல்லாம் திரேகாணங்களை பற்றி படின்னு சொல்லுவாங்க. திரேகாணம்னு சொன்னா ஆயுத திரேகாணம் இருக்கிறது, பட்சி திரேகாணம் இருக்கிறது, சர்ப திரேகாணம் இருக்கிறது, சதுஸ்பாத திரேகாணம் இருக்கிறது, நிறைய திரேகாணங்கள் இருக்கின்றன. அப்பத்த திரேகாணத்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுகிறோம்? குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி. ஆயுத திரேகாணம் ஒரு மாதிரி, பச்சை திரேகணமா என் நேரம் அளந்துக்கிட்டே தான் இருப்பான். சதுர்பாத திரேகணமா அவன் நடவடிக்கை சரியாக இருக்காது. அப்போ அவனுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுவதற்கு அந்த திரேகாணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் நாம் இங்கே என்ன செய்கிறோம்? அந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாம் மறந்துடுறோம். அதுக்கு பதிலாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குணம் இருக்கிறது. அது சாத்விக குணமா, ரஜோ குணமா, தமோ குணமா. அப்போ ஒரு லக்னாதிபதி அல்லது ஒரு கிரகம், அந்த கார கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதனுடைய தன்மையை அது ஏற்றுக்கொள்ளும். இப்போ ஒரு சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறது. சுக்கிரன் என்றால் மனைவி, சுக்கிரன் என்றால் மகள். அப்ப மகளுடைய குணாதிசயம் என்ன? செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதா? எடுத்துடன் சொல்லிடலாம் முன்கோபக்காரி, கொஞ்சம் நிறைய அவருக்கு பிளட் பிரஷர் இருக்கிறது. அங்க நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? சுக்கிரனோடு எந்த கிரகம் சேர்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மை அந்த சுக்கிரனுக்கு ஏறுகிறது. அதே மாதிரி கணவனுக்கு என்னுடைய புத்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, அப்ப செவ்வாயை எடுத்துட்டு செவ்வாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய குணாதிசயங்களை அதை ஏற்றிக்கொள்ள வேண்டியது. அப்ப நாம் என்ன பண்றோம்? இந்த திரேகாணங்களை பற்றியோ வேறு தன்மைகளை நாம் யூஸ் பண்றோம் இல்லையா? 30 ஒரு பாகம் எடுத்துட்டு கணக்கு போடுறோம், நவாம்சத்தை எடுத்துட்டு கணக்கு போறோம். ஏன்னா நவாம்சம் எந்த லக்னத்தில் உதயமாகிறோ அந்த நிலத்தில் தான் கலர் இருக்கும், அப்படி தன்மை இருக்குன்னெல்லாம் நம்ம பராசர முறையை படிக்கிறோம். இங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டு யாரை பற்றி பேசுகிறோமோ அவரு கூட என்ன கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மை ஏற்றுக்கொண்டால் நம்மளால பலன் சொல்ல முடியும். இதுதான் நாடியினுடைய அடிப்படையில் ஒண்ணு. அப்படியானா ராசினா ராசியுடைய எல்லா குணங்களையும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப ஒரு ராசியை எப்படி பிரிக்கலாம்? முழுக்க ஹோல் சிஸ்டம், ஹோல் ஹவுஸ் சிஸ்டம் எடுத்துக்கலாம், பார்ஷியல் ஹவுஸ் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஸ்ரீபதி ஒரு முறையை கொண்டு வந்தார். ஸ்ரீபதி கொண்டு வந்த முறையில எல்லா வீடுகளும் சமமான அளவுகள் இருக்காது. இருக்குதுங்களா? ஸ்ரீபதி பத்தியில லக்னத்தை கண்டுபிடிக்கிறீங்க,
10ஆம் பாவத்தை கண்டுபிடிக்கிறீங்க. 10க்கும் லக்னத்துக்கும் இடையே உள்ள தூரத்தை கழிச்சு வரக்கூடியது 3ஆல் வகுத்து ஒவ்வொன்றும் பிரிச்சு பிரிச்சு போட்டு வர்றீங்க இல்லைங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எதிரெதிர் வீடுகளுடைய அளவுகள் சமமாக இருக்கும், மாற்று அளவுகள் சமமாக இருக்காது. ஆனா ரெண்டையும் கூட்டம்னா 30 டிகிரி கரெக்டா வந்துடும், 90 டிகிரி கரெக்டா வந்துடும் இல்லைங்களா? அது ஒரு சிஸ்டம். ஆனா நமக்கு நாடியில எந்த சிஸ்டமும் அவசியம் இல்லை. ராசின்னு ஒன்று இருந்தா அது போதும். அது எந்த சிஸ்டமாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அப்ப ராசினா ராசியினுடைய குணத்தை மட்டும் பாருங்கள், கிரகம் என்று சொன்னால் கிரகத்தினுடைய குணத்தை மட்டும் பாருங்கள். அடுத்த பாயிண்ட்லயும் கூட நம்ம பராசரியில கிரகத்துக்கு பார்த்தோம்னா கிரகத்தினுடைய நட்பு பகை அப்படின்னு வந்தா ஒரு சமம்னு ஒன்று வருது, நட்புன்னு ஒன்று வருது, பகைன்னு ஒன்று வருது. நமக்கு மெயினா அங்க மேஜர்ல யாருக்கு யார் பகைன்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. பாக்கியெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, நிறைய குழப்பங்கள் வருவதில்லை. அதற்கு முன்னாலே கிரகங்களை 2 வகையாக நாம் பிரித்துக் கொள்கிறோம். அசுர வர்க்கம், தேவ வர்க்கம். அசுர வர்க்கத்தில் யார் யார், தேவ வர்க்கத்தில் யார் யார்? அசுர வர்க்கமாக இருந்தால் யாருங்க அது? சுக்கிரன், சுக்கிரன் 1, சனி 1, ராகு, கேது, புதன், அவ்வளவுதானா? இன்னும் குழப்பங்கள் நிறைய இருக்கு. அடிப்படையில நம்ம ஆட்டம் கண்டுட்டோம். சூரியன் இந்த அசுர வர்க்கத்தில் வருமா? வராது. அப்புறம் சூரியன் சொல்றீங்க. இது சுலமா ஞாபகம் வச்சுக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 12 கட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வரிசையா 12 கட்டம் வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவும் செவ்வாயும் சூரியன் சந்திரன், அதை கவனிச்சுக்கோங்க. இங்க 2, அந்த 2, கீழே 2. சூரியன் செவ்வாய், குரு செவ்வாய், சூரியன் சந்திரன். இது அப்படி எப்படி திருப்பாட்டாலும் அப்படித்தான் வரும். இவங்க ஒரு வர்க்கம், அது தேவ வர்க்கம். சனியும் சுக்கிரனும் புதனும் அசுர வர்க்கம். சனி, சுக்கிரன், புதன் அசுர வர்க்கம். பாக்கியில் இருக்கக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, தேவ வர்க்கம். அப்ப இதுல விட்டு போனது 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ராகு, கேது. ராகுவை ஆக்சுவலா நீங்க எப்போதுமே அசுரவர்க்கத்தோட சேர்த்துக்கீங்க. கேது ஒரு ஞானகாரகன், மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடியவன் என்பதனால் அவர் தேவ வர்க்கத்தோட நிறுத்தி வச்சுக்கோங்க. பொதுவாக அசுர வர்க்கத்துக்கும் தேவ வர்க்கத்துக்கும் ஒற்றுமை வராது. ஆனால் சில எக்ஸம்ஷன்ஸ் எப்போதுமே உண்டு. என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னா, சூரியன் என்ன வர்க்கம்? புதன். ஆனா புதன் சூரியன் சேர்ந்தா தான் நிபுணத்துவ யோகம் என்று சொல்லுகிறோம், அதீதமான புத்திசாலித்தனம் வருகிறது என்று சொல்லுகிறோம். ஒருவர் அந்த முக்கூட்டு கிரகங்கள் நெருங்கியதான் இருக்கிறாங்க, பிரிஞ்சு போறதில்லை. அப்ப சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தால், அசுர வர்க்கம் தேவ வர்க்கம் ஒன்று சேர்ந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே ஒரு நட்பு இருக்கிறது, ஒரு பிணைப்பு இருக்கிறது, ஒரு ஒத்து போகக்கூடிய குணம் இருக்கிறது. மாறுபட்ட பலன்களை தரமாட்டார்கள். ஆனா அதே சமயத்துல சனியோட புதன் சேருதுன்னு வச்சுக்கோங்க. சனியும் புதனும் அசுர வர்க்கம் தான். ஆனால் புதனோட சனி சேரும் போது அவங்களுக்கு மந்தபுத்தி வந்து விடுகிறது. ஒரு டிப்ளமேட் அது வேற இருந்தாலும் செயலாற்றல் வரும்போது ஒரு மந்தபுத்தி வருகிறது. ஆகையினால என்ன சொல்லணும், இவங்க அசுர வர்க்கம் வேற தேவ வர்க்கம் வேறையாக இருந்தாலும் சில இடங்களில் அவரவர்கள் தங்களுக்கு இணைப்பாக இருக்கக்கூடிய ஆட்களோடு சேரும் போது நல்ல பலனை கொடுக்கிறார்கள். அது குறிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வகையான குணாதிசயங்கள் உண்டு. என்னென்ன குணாதிசயங்கள்? உயிர் காரகத்துவம் ஒன்று, உயிரற்ற காரகத்துவம் ஒன்று உண்டு. உயிர் காரகத்துவம் சிறப்பாக செயல்படுமையானால் உயிரற்ற காரகம் செயல்படுவதில்லை. உயிரற்ற காரகத்துக்கான பலன் கொடுப்பதால் உயிர் காரகம் பழுதடைகிறது. உதாரணமா ராகு சுக்கிரன் ஒன்று சேர்றதுன்னு வச்சுக்கலாம். ராகு சுக்கிரன் ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ராகு சுக்கிரனை நோக்கி போகிறது, சுக்கிரன் ராகை நோக்கி போகிறது. என்ன பலனை சொல்லுவோம்? மனைவிக்கு கெடுதல் வருதுன்னு சொல்றோம். அபரிதமான பணம் வருதுன்னு இங்க சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மனைவிக்கு ஆயுள் குறைவு, ஆனால் அபரிதமான பணம் வருகிறது. அப்ப நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், உயிர் காரகம் என்று சொல்லும் போது அது தப்பா பயன்படுகிறது. அதே உயிரற்ற காரகம் என்று சொல்லும் போது அபரிதமான பலனை கொடுக்கிறது. அப்ப பலன்கள் சொல்லும் போது கேள்வி உயிர் காரகமா உயிரற்ற காரகமா?
எந்த காரகத்துக்கு அடிப்படையாக நாம் பலன் சொல்லுகிறோம் என்பது முடிவு செஞ்சுட்டா தான் அப்ப 2 வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் போது சரியான பலன் தருகிறோமா அல்லது மாறுபட்ட பலன் தருகிறோமா என்று சொல்ல முடியும். அதுதான் அனிமேஷன் அண்ட் எனிமேஷன். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன, இதெல்லாம் ஜெனரலா பொதுப்படையான அடிப்படை கருத்துக்கள்ல நீங்க உள்ள நுழைச்சுக்கணும். லக்னம் இல்லாமல் பலன் சொல்லுவது என்பது நமக்கு தெரியும். கேள்வி கேட்டா கேள்விக்கான கிரகத்தை காரகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொல்ல முடியும். ஆனாலும் லக்னம் சில சமயங்கள் தேவை. எப்போது? பொதுவாக லக்னம் உதயமாகிறது என்று சொன்னா சில சமயங்கள் சூரியனுக்கு 3 வகையான தன்மைகள் உண்டு. பிரம்மாவாகவும் செயல்படுவார், விஷ்ணுவாகவும் செயல்படுவார், ருத்ரனாகவும் செயல்படுவார். அழிக்கும் தன்மையும் உண்டு, காக்கும் தன்மையும் உண்டு, படைக்கும் தன்மையும் உண்டு. இந்த 3 விஷயம் உண்டு. அப்ப சூரியன் எந்தெந்த காலகட்டங்கள் எந்த குணத்தோடு வருப்பார் என்று தெரியணும்னு சொன்னா லக்னம் நமக்கு தேவை. அதிகாரியாக இருந்தால் லக்னத்துக்கும் சூரியனுக்கு ரொம்ப நெருங்கி பக்கமாக தான் இருக்கும். சப்போஸ் சூரியனும் லக்னம் ஒரே வீட்டில் இருந்தா அதிகாலையில் பிறந்தவங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? சூரியனுக்கு நேர் 7ல லக்னம் இருந்தா சாயந்தரத்தை பிறந்தவங்கன்னு அர்த்தம். சூரியன் 10ஆம் பாவத்தில் இருந்தா, உச்சியில் இருந்தா, அதுக்கு பேரு உச்சின்னு இருந்தா மத்தியானம். உச்சி பொழுதுன்னு எப்ப சார் சொல்றோம்? மத்தியானத்தை தானே சொல்றோம். 10ஆம் பாவம் உச்சி அப்படின்னா மத்தியானம்னு அர்த்தம். அப்படின்னா 4ஆம் வீட்டில் இருந்தால் இரவு. இது பகல் 12 மணின்னா அது இரவு 12 மணி. நீங்க பராசரை படிச்சீங்கன்னா பராசரில் ஒரு வார்த்தை வரும், ஆகாயம் பாதாளம் என்று. பாதாளம் என்று சொல்லக்கூடியது இந்த 1லிருந்து 7ஆம் வீட்டு வரையிலும், அதாவது 4ஆம் வீடு இருப்பதை போல. ஆகாயம் என்று சொல்வது 7லிருந்து 12 மணிக்கு போல. இதுல ஒண்ணுக்கு பேரு விசிபிள் ஹாஃப், இன்னொன்னுக்கு பேரு இன்விசிபிள் ஹாஃப். விசிபிள் ஹாஃபுக்கும் இன்விசிபிள் ஹாஃபுக்கும் என்ன வேறுபாடு? இப்ப சாதாரணமாக தொழில் காரகத்துவம், ஒரு தொழில் காரகன் அப்படின்னா யாரை சொல்லணுமா? சனி பகவான் சொல்றோம். அப்ப அந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த காரகம் இன்விசிபிள் ஹாஃபில் இருக்கிறதா, விசிபிள் ஹாஃபில் இருக்கிறதா? விசிபிள் ஹாஃபில் இருந்தால் வெட்ட வெளிச்சத்தில் சரியான முறையில சரியான கணக்கு வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறார் என்று பொருள். தப்பு தண்டா தொழிலில் வியாபாரம் செய்வதில்லை என்று பொருள். அதே இன்விசிபிள் ஹாஃபா இருந்தா 2 அக்கௌண்ட் இல்ல 3 அக்கௌண்ட் கூட மெயின்டைன் பண்ணி இருப்பாரு. அவருக்கு ஒரு அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட், பார்ட்னருக்கு ஒரு அக்கௌண்ட், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், பார்ட்னருக்கு மோசம் பண்றதுக்காக ஒரு அக்கௌண்ட், தனக்குன்னு வச்சுக்கிறது அக்கௌண்ட், மொத்தமா சேர்த்து கவர்மெண்ட் ஏமாத்த ஆக 3 அக்கௌண்ட் வரும். அப்ப எப்படி நமக்கு தெரிகிறது என்றால் அது இன்விசிபிள் ஹாஃபில் இருந்தால் குணாதிசைகள் மாறுபட்டும், விசிபிள் ஹாஃபில் இருந்தால் நேர்மையான திசையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஒரு ஜெனரல் தான். அப்ப ராசியின் குணத்தை போல கிரகங்களுடைய குணம், கிரகத்துக்கு மட்டும் யார் யார் நட்பு பகை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அதுல கூட பாத்தீங்கன்னா குருவும் சந்திரனும் ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அதாவது தேவ வர்க்கத்தை சேர்ந்த அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, பகையோடு வேலை செய்வார்களா நட்போடு வேலை செய்வார்களா? நம்ம பிராக்டிகலா தான் இப்ப எல்லாமே பேசுறோம். தியரி என்னவோ இருக்கும், சொல்லுங்க. ஏன் பகை? சந்திரனும் குருவும் தேவ வர்க்கம், ஆனா சந்திரன் வீட்டில் தான் குருவே உச்சமாறாரு. ஏன் பகைன்னு சொல்றோம்? சொல்லுங்க. ஏதோ நமக்கு ஒரு மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரூட் தெரியணும், அவ்வளவுதான். குருவோட மனைவியை சந்திரன் கவர்ந்ததனால் அவன் மீது அவருக்கு ஒரு பகை, ஏமாற்றுவதற்கு. நம்ம அந்த தியரிக்கே போற வேண்டாம். நீங்க சாதாரணமா ஜென்மகுருன்னு ஒண்ணு சொல்றீங்களா இல்லை சார்? என்ன ஜென்மகுருன்னு சொல்றோம்? ஜென்மகுரு சந்திரனை குரு கிடக்கும் போது நமக்கு எல்லா கஷ்டங்கள் வருகிறது. நியாயத்துக்கு 2 பேரும் ஒண்ணு சேரும்போது நல்ல பலன் நல்லா கொடுக்கணும். அப்ப ஜென்மகுருன்னு ஒரு வார்த்தை சொல்றோம், ஜென்மச்சனின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். அப்ப சந்திரனை எந்த கிரகம் கடந்தாலும், குறிப்பாக 2 கிரகங்கள் நமக்கு தேவை. ஒன்னு ஜீவகாரகன் குரு, இன்னொன்னு கர்மகாரகன் தொழில்காரகன் சனி. அந்த 2 பேர்த்துல யார் சனியை சந்திரனை கடந்தாலும் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வரப்போகிறது. அப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒத்துப்போவதில்லை. ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரன் சேர்ந்து இருக்கிறது என்று சொன்னாலே அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஓடி போவதற்கு தயாரி இருக்கிறார்கள் என்று பொருள். கூட புதன் சேர்ந்துட்டா நெருப்புக்கு பெட்ரோல் வார்த்த மாதிரி கண்டிப்பாக ஓடி போவார்கள். ஏன்?
அந்த குரு சந்திரன் புதன் இணைவுதான் ஓடி போவதற்கு ஒரு மூல காரணமாக அமைந்து ஒரு கிரக சேர்க்கை. ஏன்னா குருவனுடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் தான் புதன். அதனாலதான் புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகிறது இல்லை. அவனை அப்பன்னு சொல்லுவதற்கு இவன் ஒத்துக்கிறது இல்லை, அவனை விட்டுட்டு வெளியே போனவன். அப்ப புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது, சந்திரனுக்கும் குருவுக்கு ஆகாது. ஆனால் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்தால் ஓடி போகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஜாதகம். அது ராகுவோடு சம்பந்தப்பட்டா சொல்லிக்கொள்ளாம ஓடி போயிடுவாங்க, ராகு சம்பந்தப்படலைன்னா சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக அந்த 3 பேத்துக்குள்ள என்ன வருதுங்க, நட்பு பகைன்னு பார்க்கும்போது தேவ வர்க்கமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பகையாகத்தான் செயல்படுகிறது. அப்புறம் மற்ற கிரகங்கள்ல சூரியனுக்கு யார் சார் பகை? சுக்கிரன் பொதுவாக பகையா இருக்கும், சனி பகையா இருக்கும், ராகு பகையா இருக்கும், அப்புறம் கேது பகையாக இருக்கும். அசுர வர்க்கத்தில் அப்படி வந்துடுது. சந்திரனுக்கு கிட்டத்தட்ட அவர் சொல்றது பராசரணம் அனைவரும் நல்லவர்கள். ஆனா இங்க நாம என்ன சொல்றோம், சுக்கிரனோட சந்திரன் சேருதுன்னு வச்சுங்க, அது பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு வருகிறது. அப்படின்னா நல்லதா அது? அப்ப சுக்கிரன் சந்திரன் சொன்னா சுக்கிரன் பகைதான், சனி பகைதான், ராகு பகைதான், கேது பகைதான். ஆனா சந்திரனை பொறுத்த மட்டும் அதீதமான பகை, சூரியனை பொறுத்த மட்டும் ராகு அதீதமான பகை. சந்திரன் கேது இணைவு டிரான்சிட்ல கேது சந்திரனை தொடும்போது தாய் இறக்கிறாள், டிரான்சிட் ராகு சூரியனை கிராஸ் பண்ணும்போது தந்தை இறப்பதற்கான காரணமாக இருக்கிறது. ஆனால் ராகுக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் டெட் எகென்ஸ்ட், சந்திரனுக்கும் கேதுக்கும் டெட் எகென்ஸ்டா நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சூரியன் சந்திரன். செவ்வாய் பொறுத்த மட்டும் பகையை ஞாபகம் வச்சுட்டா பாக்கியில் ஞாபகம் வச்சுக்கலாம். செவ்வாய்க்கு யார் பகைங்க?